ஆமா, மனு ஏற்கப்பட்டது. அது விருதகிரீஸ்வரர் விருதாம்பிகைக்கும் எங்களுடைய கேப்டனுக்கும் அண்ணன் ஸ்டாலினுக்கும் விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு கிடைச்ச வெற்றி. அதனால இன்னைக்கு எப்படி மனு ஓகே ஆச்சோ அதே மாதிரி ஜெயிச்சு இந்த தொகுதிக்கும் மக்களுக்கும் நிச்சயம் நாங்கள் கொடுக்கிற அத்தனை வாக்குறுதியும் அமைச்சராக அண்ணன் கணேசும் இந்த தொகுதியின் எம்எல்ஏவாக நானும் எங்களுடைய எம்பி கேண்டிடேட் விஷ்ணு பிரசாத் எல்லாம் இணைந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளையும் சிறப்பாக கொண்டு வருவோம். எஸ்பெஷலி நான் விருதாச்சலம் தொகுதின்றதுனால கேப்டன் கொடுத்த வாக்குறுதிகள், இப்ப இருக்கின்ற தேவைகள், முதலில் இந்த விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்கணும். அதான் எல்லாருடைய முதல் கோரிக்கை. நிச்சயம் கடவுள் அருளால் அண்ணன் ஸ்டாலினை அணுகி நிச்சயம் அதை செய்வோம். நீங்களே நேத்துல இருந்து பார்த்துக்கிட்டு வரீங்க. செல்லும் இடமெல்லாம் மக்களிடம் அமோக வரவேற்பு இருக்குங்க. கூட்டணி கட்சிகளிடமும் அமோக வரவேற்பு இருக்கு. உறுதியாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். ஆமா, நாளை மறுநாள் தருமபுரி, சேலம், அப்புறம் எல்லா ஊரும் போறேம்மா. ஓமலூர், அப்புறம் அண்ணனுக்காக திட்டக்குடி போறேன், கூட்டணி கட்சிக்காகவும் போறேன், எங்க வேட்பாளருக்கும் போறேன், குடியாத்தம் போறேன், எல்லா ஊருக்கும் போறேன். அப்புறம் விஜய் பிரபாகருக்காக விருதுநகர் போறேன். அப்படி போகும்போது எங்க கூட்டணி கட்சிக்காகவும் எல்லாருக்கும் பேசுறேன். நல்லா இருக்குங்க. அதான் சொல்லிட்டேன்ல, நம்மளுடைய மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் வென்று 210 தொகுதிகளில் வென்று 7வது முறையாக திமுகவும் 2வது முறையாக அண்ணன் ஸ்டாலினும் நிச்சயம் ஆட்சி அமைப்பார். மாற்று கருத்தே இல்லை. நல்ல கேள்வி கேட்டீங்க. காலையிலேருந்து அதை பற்றி பேசணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். மிக மிக சிறந்த தண்டனையை கொடுத்த நீதி அரசருக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக, எங்கள் அன்பு தலைவர் கேப்டன் சார்பாக என்னுடைய இருகரம் கூப்பி நன்றிகளை நான் நீதி அரசருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு அப்பா பையன் 2 பேரையுமே இன்னைக்கு அவங்க கஸ்டடியில கொண்டு போய் அடித்து துன்புறுத்தி கொலை செய்திருக்காங்க. இது 100% கொலை. இனி இந்த சம்பவம் இனி எங்கும் நடக்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த தீர்ப்பை வழங்கிய ஜட்ஜே அந்த பேனா முள்ள போட்டு உடைச்சிருக்காரு. அதுலயே இன்னைக்கு சட்டம் என்னைக்குமே தூங்காது, சட்டம் என்னைக்கு நிலைச்சிருக்கும் என்பதற்கு உதாரணம் இதுதான். அதனால அந்த சிறப்பு தீர்ப்பு கொடுத்த நீதி அரசருக்கு எல்லார் சார்பாக என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வேறு எங்குமே நடக்கக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தை கேட்டுக்கிறேன். நன்றி.